இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னு தெரியுமா? அததான் கேக்குறேன். ஏன்? அன்னைக்கு உங்க அம்மா காணாம போனதுக்கு அப்புறம் நாம அவங்கள தேடி போயிருந்தோம் தெரியுமா? நான் அவங்கள தேடி போகும்போது உங்க அம்மா ஒரு கோவில்ல படுத்திருந்தாங்க. ஏன் அத்தை இங்க படுத்திருக்கீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு நான் அவங்கள கூப்பிடும்போது உன் முகத்துல நான் இனி எப்படிமா முழிப்பேன்னு சொன்னாங்க. என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுலதான் அவங்களுக்கு பெரிய வருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என் புள்ளைய நான் இப்படி தப்பா ஒழுக்கம் இல்லாம வளர்த்துட்டேனேங்கிறதுதான். அவங்க குற்ற உணர்வுல தான் உடைஞ்சு அழுதுட்டாங்க. அவங்க மனசை எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷி ஒரு தப்பான புள்ளைய வளர்க்கவும் மாட்டாங்க, வளர்க்கவும் முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு. புள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடி பேசுறது நடந்துக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட கண் மறைவுலையும் தப்பா பேச மாட்டாங்க, தப்பா நடந்துக்க மாட்டாங்கிறது தான் அவங்களோட நம்பிக்கை. தான் வளர்ப்பு எப்படி தப்பா போகும்னு அவங்களால நம்பவே முடியல. இந்த வேதனை அவங்க மனசுல காலம் பூரா இருந்துகிட்டே இருக்கும். அவங்க நிம்மதியா இருக்கவே மாட்டாங்க. வெளிய சந்தோஷப்படுற மாதிரி சிரிக்கலாமே தவிர அவங்க மனசுக்குள்ள வேதனை இருந்துகிட்டே தான் இருக்கும். அத நான் சரி பண்ணியாகணும். அதுதான் என்னோட ஒரே நோக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. நான் என்ன பெத்து வளர்த்த அம்மாவோட நம்பிக்கையை காப்பாத்தல. இந்த கொஞ்ச நாள்ல நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கையையும் நான் காப்பாத்தல. விஷால், நீ இத பொய்ன்னு சொல்லலாம், ஆனா இதுதான் உண்மை. விஷால், நீங்க உண்மை உண்மைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா சில நேரத்துல நாம உண்மைன்னு நம்புறது பொய்யா கூட இருக்கலாம். பல நேரத்துல நாம பொய்ன்னு நினைக்கிறது உண்மையா கூட இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்த நம்புறேன் விஷால். உங்களுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்களோ அது உண்மை இல்ல. நீங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறவர் இல்ல. அவங்க விருப்பத்துக்கு மாற நடந்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு உங்க மேலயும் உங்களை வளர்த்த அத்தையோட வளர்ப்பு மேலயும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என்னோட நம்பிக்கை உண்மையாதான் இருக்கும். ஒருவேளை எங்க நான் மணமேடையில இருந்து எழுந்து போக மாட்டேன்னு நினைச்சு அந்த பயத்துல ஸ்ரீஜா தன்னோட சேஃப்டிக்காக இத பண்ணிருப்பாளோன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதுக்கு மேல நான் எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல. நீ வேணும்னா வா, ஸ்ரீஜா கிட்ட போய் நான் கேக்குறேன். வேணாம் 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 விஷால், ஸ்ரீஜா கிட்ட நீங்க இத பத்தி எதுவும் பேச வேணாம். இது என்னோடயே போட்டோம். அவகிட்ட போய் நீங்க எதுவும் கேட்டுக்க வேண்டாம். இத நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் பேசினா அப்புறம் தேவையில்லாம கோவம் தான் வரும். இத பத்தி நீங்க எதுவுமே பேச வேண்டாம், விட்டுருங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.